महागणपतये नमः। ओम नमो भगवते रुद्राय। नमस्ते रुद्रमन्यवभूतेश्वरे नमः। नमस्ते वस्तुतन्वने बाहुभ्यामतये नमः। यादेषु शिवतमा शिवं बभूवते तनु। शिवाचरव्याय तमत्वानुगणय वाचे रुद्रशिवातनुषयो रामापकाशिनी त्रयानस्तनुवासन्दमिदविचारशीली याक्षिणगिरिसन्तहस्ते विपश्यस्रवे शिवाङ्गिरिप्रदाङ्गुलिमायुषजगते शिवेन चार्वाणि साक्षावदानिति स्वनासत् अद्यवोचकनिवक्ता प्रथमो दैव्यो विशत् अहीगुरुसहस्रमान् जन्मयन्समाचयादुदायः असौ यस्ताम्रो वरुणोदपुष्पमण्डलः ते चेमागुं रुद्रा अभियो दिक्षु सुता सत्सहस्रसुरवैसा रेडहीमते असंयो सर्पविलीलग्रीवोऽभिलोहितः उदयनं गोपाकर्षन्मधुसन्मधुसन्मुखभाग्यः उदयं विश्वाभूतानि सदृष्टो मृगणयादिनः नमोऽस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय विभुषये अतो ये अस्य सत्त्वानोऽहं देव्योऽकरं नमः प्रमुञ्चजन्मनः समुपयोगाग्नियोषा वात्सलेहस्तैषवपराता भगवोः आदरसंस्कृतसंस्कृतसाचस्वदेशे विशेषशौर्याणां शिवो नः सुमनाभव नित्यं वनस्पतिनो विसर्योगानवागं उद अनेशन्नस्येषवहापुरस्य निशङ्कतिः जाते हेतिर्मे दुष्टम् अस्ते बभूवते गरुः तदा नमस्ते स्वानुदाय नमस्ताय विष्णवे भाग्यामते नमो भागुभ्यामवन्मने परिते तन्मनो देवी अस्मान् वृणक्तु विश्वतः अहद्वदयु श्रीयोगाभारे अस्मन्निवेदनम् नमस्ते नमः नमस्ते सद्गुरुभगवान् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बकाय विघ्ननाशाय त्रिकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय शङ्कराय महादेवाय नमः। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं निधनपतये नमः। निधनपदान्विताय नमः। ऊर्ध्वाय नमः। ऊर्ध्वलिङ्गाय नमः। हिरण्याय नमः। हिरण्यलिङ्गाय नमः। सुवर्णाय नमः। सुवर्णलिङ्गाय नमः। दिव्याय नमः। दिव्यलिङ्गाय नमः। भवाय नमः। भवलिङ्गाय नमः। सर्वाय नमः। सर्वलिङ्गाय नमः। शिवाय नमः। शिवलिङ्गाय नमः। जलाय नमः। जललिङ्गाय नमः। आत्माय नमः। आत्मलिङ्गाय नमः। हरणाय नमः। हरणलिङ्गाय नमः। एकसोमस्य सूर्यस्य सर्वलिङ्गतापवति मानमन्त्रब्रह्मविद्यां सत्योजातपरपठयामि सत्योजाताय नमो नमः। भवे भवे नाति भवे भवस्वमां भवों भवाय
வேதம்
Om Namah Shivaya.
சிவாய ஓம் நம 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 சிவாய
சிவாய ஓம் நம 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 சிவாய நம பார்வதி பதையே பகவானுடைய மகிமையை அவருடைய பக்தர்கள் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நேரடியாக பகவானை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அதற்காக நாம் பக்தர்களுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது பகவானுடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேவாரத்தை மூவர் பாடினார்கள், திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடினார். இந்த 4 மூர்த்திகள் உடைய வாழ்க்கை அற்புதமானது. அங்கே சிவபெருமானுடைய அவருடைய மகிமையை அவருடைய வாழ்வு நமக்கு விளக்குகிறது. அதே போலவே சிவனுடைய அம்சமாக பிறந்தது சுவாமி விவேகானந்தர். ராமாயணத்துல ஹனுமான் சிவ அம்சமாக அவங்க ஒரு பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிதம் பண்ணுவதற்காக அவங்க வருகிறாங்க. நம்முடைய பள்ளியினுடைய லட்சணை ஆற்றல், அன்பு, அறிவு. அந்த 3 தன்மையும் சுவாமி விவேகானந்தரிடம் எப்படி இருந்தது அப்படின்னா, கல்கத்தாவில் சென்ற நூற்றாண்டில் விஸ்வநாத தத்தர், புவனேஸ்வரி மாதா இவங்க வாழ்ந்து வந்தார்கள். விஸ்வநாத தத்தர் அப்படிங்கிறவர் ஒரு வக்கீல் தொழில் நடத்தி ஏராளமான பொருட்களை சம்பாதித்தார். அவர் மனம் போலவே எல்லாத்தையும் அப்படியே மற்றவர்களுக்கு தானமாக வழங்கி விடுவார். எதையும் சேர்த்து வைக்கிறது அவருக்கு கிடையாது, அந்த பழக்கம் கிடையாது. இப்போ அந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் மகவு வேணும் அப்படின்ட்டு இந்த புவனேஸ்வரி மாதா காசி விஸ்வநாதர்கிட்ட வேண்டுறாங்க. அந்த காசி விஸ்வநாதருடைய அருளில் பிறந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவர் துடுக்குத்தடமே வடிவெடுத்தவராக இருந்தார். அவரை அந்த பையனை அடக்க முடியாது. அவன் மேலே ஆதிக்கம் செலுத்தினா மேற்கொண்டு துடுக்குத்தனம் வளருமே தவிர அடங்கியே போக மாட்டான். அதுக்கு அந்த அம்மா ஒரு உபாயத்தை கையாளுறாங்க. பைப்படியில் உட்கார வச்சு அந்த பைப்பு குழாயை திறந்து விட்டால் தண்ணி அப்படி
அவன் மேலே வந்து விழுகும் பொழுது அப்படியே அமைதியாகி அப்படி சாந்தமாயிருக்கும். இது சிவ அம்சம். சிவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவருடைய அருளை பெறணும்னா அபிஷேகம். அந்த மாதிரி வந்து அவன் தலையில் தண்ணீரை வந்து விழுகும் பொழுது அப்படியே கண்ணை மூடி அமைதியாக சாந்தமாயிடுவான். அது சிவ அம்சம். அவன் இளைஞனாக இருக்கும் பொழுது ராமகிருஷ்ணரை போய் சந்தித்தான். சந்திக்கும் பொழுது அவர் நெத்தியில் ஒரு காயம், படு. அதை ராமகிருஷ்ணர் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, இவருடைய ஆற்றல் அளப்பெரியதாக இருந்தது. அம்பிகை அந்த சிறு வயதில் ஒரு அசம்பாவிதம், படியில் இருந்து உருண்டு விழுந்து நெத்தியில் பெரிய காயம் ஏற்பட்டு ரத்தம் பெருகி மயங்கி கிடந்தான் அந்த நரேனாகப்பட்ட விவேகானந்தர். இவ்வளவு ஆற்றல் இவனுக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த காயத்தின் வழியாக பெரும்பகுதி ஆற்றலை வந்து கறந்து எடுத்து விட்டால், இருந்தாலும் இந்த உலகத்தை ஒரு ஆட்டுவான் அப்படின்னு ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பார்த்து சொல்றார். அவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரர் தான் சுவாமி விவேகானந்தர். ரெண்டாவது நம்ம பார்க்கணும்னா அறிவு. அது மகத்தானது. சுவாமிஜியுடைய அறிவு மகத்தானது. அவர் அங்கே மேலை நாடுகளில் சொல்றாரு, என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து உண்மை இருக்கும் என்று சொல்லுவார். நான் உண்மையை கண்டிருக்கிறேன். அந்த உண்மை எனக்குள் இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் மதத்திலே தேடாதீர்கள். மதம் உண்மையை உங்களுக்கு வழங்க முடியாது. நீங்கள் தான் மதத்திற்கு உண்மையை வழங்க முடியும். உள்ள உண்மை ஒன்றுதான், அது நீங்கள் தான். அப்படி பேசினார். சுவாமிஜி சொல்லுவாங்க, எந்த ஒரு இதை பார்த்தாலும் என்னுடைய மனதுக்குள்ள அது போயிடும். எப்போ தேவையோ அது அப்போ வந்து அது நினைவு பகுதிக்கு வரும் அப்படின்னு அவர் சாமிஜி சொல்லுவார். மேலை நாட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வேதியியலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து அது சம்பந்தமாக வந்து வேதியியலை தெரிந்து கொள்வதற்கு எந்த நூலை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சுவாமிஜி இந்த புஸ்தகங்களை அடுக்கிறார், இதெல்லாம் படிங்க. அப்புறம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இதை பற்றிய நூல், அதை பற்றிய கேள்வி கேட்கும்போது அதை பற்றிய விளக்கம் சுவாமிஜியிடம் இருந்து தெளிவாக வருகிறது. ஒருத்தர் வந்து இயேசுநாதருக்கு அந்த பேருக்கு என்ன விளக்கம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். இதில் வந்து அவர் வந்து யோசிக்க ஆரம்பிப்பார். ஜீசஸ் கிறிஸ்து அப்படிங்கிறது ஹிப்ரோ, ஜீசஸ் அப்படிங்கிறது இரட்சகர், கிறிஸ்து என்பது தூய்மையாக்கப்பட்டவர், உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் தூய்மையாக பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரட்சகராக தூய்மைப்படுத்தி அனுப்பப்பட்ட தேவகுமாரன் அப்படிங்கிறது அந்த பேரினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க.
அந்த இதுக்கு முன்னாடி வந்து யோகங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் அங்கே சுவாமிஜி கர்மயோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு 4 யோகங்களை வந்து அவர் வகுத்து ஆங்கிலத்தில் அப்படி ஒரு சொற்பொழிவு ஆக்கியிருக்கார். அதான் நிவேதிதா சொல்லும் பொழுது அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து விவேகானந்தர் பேச ஆரம்பித்தார். பேசி முடித்தவுடன் இந்து மதம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக அவருடைய சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, 4 யோகங்கள் மட்டும்தானா, இன்னும் வந்து 6 யோகம் 8 யோகம் அப்படின்லாம் இருக்கக்கூடாதா, சாமிஜியுடைய அந்த அமுதமான வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆதங்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவு. இதுக்கு ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களும் இந்த புஸ்தகத்தை நான் தான் வெளியிடுவேன்னு சண்டை. அது சாமிஜி, நீங்கள் எந்த புஸ்தகத்தை வெளியிடுங்க, நீங்கள் எந்த புஸ்தகத்தை, அவர் அப்படி பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இருந்தது. அப்படி ஒரு அடிமை நாட்டில் இருந்து போய் நம்மளை ஆளக்கூடியவர்களை ஆளும் திறன் படைத்தவராக அறிவிலே வந்து அவர் அவ்வளவு பிரகாசம். ஒரு தடவை அமெரிக்காவில் வந்து தங்கியிருக்கிறார் சாமிஜி. அப்போது அந்த வீட்டில் வந்து ஒரு இளைஞனும் இருக்கான், ஒரு 16 வயசு பையனும் இருக்கான். அவனை சாமிஜி ரொம்ப நல்லா நேசித்தார். அவனும் சாமி மேலேயே ரொம்ப உயிர். அவனுக்கு வந்து கடவுள் அனுபூதியெல்லாம் கிடைக்கல, ஆனால் கடவுள் இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கை அவன்கிட்ட அசைக்க முடியாமல் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை அந்த வீட்டில் வந்து அப்படியே சாமிஜியுடைய அறையை கடந்து அந்த பையன் போகும்போது உள்ள சாமிஜியுடைய அறையிலிருந்து சிரிப்பு சத்தம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சாமிஜி வெளியே வரும் பொழுது, சாமிஜி உள்ளார யார் இருக்கா, யாரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் மட்டும்தான் தியானத்தில் இருந்தேன். இல்லையே, நீங்கள் பேசி சிரிச்சுக்கோ. அப்படியா, கடவுள் வேடிக்கையானவர் அப்படின்னு சாமிஜி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், கடவுள் வேடிக்கையானவர். அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டான், கடவுளோட சாமிஜி பேசுகிறார், அவர் வேடிக்கையானவர்னு சொல்கிறார். அப்படிங்கிறது அவனுடைய ஆழத்தில் மனசில் பதிஞ்சிருச்சு. பிற்காலத்தில் அவன் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கு பின்னே அவன் சொல்கிறான், கடவுளை பற்றி நான் பார்க்கல, ஆனால் அவர் இருக்கார், ஏன் சாமிஜி சொல்லியிருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை அவன்கிட்ட ஆழமாக இருக்கும். அந்த பையனோட சாமிஜி அந்த அந்த கோல்ஃப் அந்த விளையாட்டு மைதானம், அப்போ ஆனால் அந்த அந்த ஸ்டிக்கை வச்சு அடித்தோம்னு சொன்னால் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குழிக்குள்ளே போய் அது விழுகணும். அந்த மைதானத்துக்குள்ளே அப்போ தான் சாமிஜி நுழையிற அந்த விளையாட்டை பற்றி சாமிஜிக்கு தெரியாது. அந்த புல்வெளியில் ஒரு இடத்துல கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. சாமிஜி கேட்குறாரு, என்ன இங்கே கொடி பறக்குது? அதுதான் வந்து இந்த கோல்ஃப் விளையாட்டுடைய இலக்கு. அங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும், அந்த குழிக்குள்ள இந்த பந்தை அடிச்சவன் போய் விழுகணும். இதுக்கு 7 வாய்ப்பு இல்லாட்டி 9 வாய்ப்பு கொடுப்போம், அதுக்குள்ளே வந்து பாயிண்ட் பண்ணணும். இதுக்கு எதுக்கு 7 வாய்ப்பு? நான் ஒரே அடியில் நான் கோல் போட்டு விடுவேன் அப்படின்னு சாமிஜி சொல்ல. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இதுவரைக்கும் நீங்கள் தொட்டதே கிடையாது, போடுவேன் வேணா பந்தயம் கட்டிக்க அப்படி. சின்ன பையன் தானே, பந்தயம் கட்டிக்க அப்படின்னு. சரி சாமிஜி, நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் 50 சென்ட் நான் கொடுக்குறேன். சரி, நான் போடலை அப்படின்னு சொன்னால் நீ உனக்கு $1 நான் தர்றேன்
அப்படின்னு சாமிஜி சொல்றாரு. அப்போ பக்கத்தில் ஒரு பெரியவங்க வராங்க. சாமிஜி, நீங்கள் ஒரே அடியில் அதை கோல் போட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு $10 தரேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் சாமிஜி வாங்குறார். வாங்கி ஒரே அடி தான், கரெக்டாக கோல் விழுந்தது. அப்போ அந்த பையன் கேட்டான், சாமிஜி உங்களுடைய யோக சக்தியை பயன்படுத்தினீர்களா அப்படின்னு. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் யோக சக்தியை பயன்படுத்த மாட்டேன். இதில் 2 விஷயம்தான். அந்த தூரத்தை கண்ணால் அளந்த என்னுடைய கையின் வலிவு எனக்கு தெரியும். எப்படி கட்டுனா அங்கே போய் விழுகும், அப்படி செய்தேன். 2வது விஷயம், ஒரு தடவையே அது கோல் ஆயிடுச்சுன்னா எனக்கு $10 கிடைக்கும் அப்படின்னு மனதுக்கு சொன்னேன். இந்த 2 விஷயத்தினால தான் அது நடந்ததுன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் யோக சக்தி தேவையில்லைன்ற. அப்படி சாமிஜி ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்படி நம்முடைய பள்ளியினுடைய இலக்கு ஆற்றல், அன்பு, அறிவு. சாமிஜியினுடைய ஆற்றலையும் அன்பையும் பார்ப்பது அது சிவபெருமானுடைய பிரசாதம். சுவாமி விவேகானந்தர். நம பார்வதி பதையே. பார்வதி பதையே. ஹர